ஸ்டாட்டின் அப்படின்றது வந்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அந்த காலகட்டத்தில் நிறைய விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் ஈடுபட தொடங்கினாங்க. ஸ்டாட்டினை பயன்படுத்தும் போது அந்த என்சைம் வந்து பிளாக் ஆகி கொலஸ்ட்ரால் அளவு குறையுது தான். ஆனால் அதே சமயம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸையும் அது வந்து கொடுக்குது. குறிப்பாக வந்து அந்த முயற்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட ஃபங்கஸில் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகளை வந்து தடுக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து தடுக்கப்பட்டு வருது. மில்லியன் கணக்கான மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் இதனால் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸ்டாட்டின்ஸ் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். கடந்த காலங்களில் உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்கள் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறனால ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மாதிரியான கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்க. இந்த உயிரிழப்புகளை தடுக்க முடியாமல் அப்போ மருத்துவ உலகம் திணறி வந்தது. இந்த நிலையில தான் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கிறனால ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் ஏற்படுது அப்படின்றது கண்டறியப்பட்டது. ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ். கொலஸ்ட்ரால் அளவு பிளட்ல அதிகரிக்கும் போது தமனிகளினுடைய உட்சுவர்களில் கொலஸ்ட்ரால் பிளாக்ஸாக வந்து படிய ஆரம்பிக்கும். இந்த நிலை தான் ஆத்ரோஸ்க்ளரோசிஸ். இந்த நிலை ஏற்படும் போது தமனிகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதனால அந்த தமனிகளுக்குள்ள இரத்த ஓட்ட பாதையும் வந்து சுருங்கும். இதன் காரணமாக நம்மளுடைய இதயம், மூளை மாதிரியான முக்கிய உறுப்புகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து தடைப்படும். இதன் காரணமாக ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரியான கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் ஏற்பட்டு உயிரிழப்புகள் வந்து நிகழும். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அந்த காலகட்டத்தில் நிறைய விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் ஈடுபட தொடங்கினாங்க. இதே சமயம் 1970களில் அகிரா எண்டோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் பயோகெமிஸ்டும் இதே ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது லிவர், கல்லீரலில் தான் வந்து கொலஸ்ட்ரால் ஆனது உற்பத்தி ஆகுது. அந்த கல்லீரலில் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுறதுக்கு ஹச்எம்ஜி கோவா ரெடக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் காரணம் அப்படின்றது அகிரா எண்டோக்கு வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறமா இந்த என்சைமை பிளாக் பண்ணியாச்சுன்னா அப்போ இந்த கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி ஆகாது அப்படின்றது அகிரா எண்டாக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அதாவது இந்த கல்லீரலில் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுது. கல்லீரலில் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுறதுக்கு காரணமே இந்த ஹச்எம்ஜி கோவா ரெடக்டேஸ் அப்படின்ற அந்த என்சைம் தான். ஸோ அந்த என்சைம் இல்லை அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி ஆகாது. கொலஸ்ட்ராலோடைய அளவு வந்து குறைஞ்சிரும். அப்போ அந்த என்சைமை மட்டும் பிளாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச்சை தான் அகிரா எண்டோ வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த அகிரா எண்டோ வந்து ஜப்பானுடைய டோக்கியோவில் இருக்கிற சாங்கியோ அப்படின்ற ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த சாங்கியோ அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் டயாச்சி சாங்கியோ அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் அப்போ வந்து ஒர்க் பண்ணாங்க. அவர் 1971 காலகட்டத்தில் இந்த ரிசர்ச்சை வந்து அவர் தொடங்கினாங்க. குறிப்பாக அந்த என்சைமை பிளாக் பண்ணக்கூடிய, தடுக்கக்கூடிய, அதை டார்கெட் பண்ணி தடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் நிறைய ஃபங்கஸ், நிறைய பூஞ்சைகளை இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. ஏன்னா அகிரா எண்டோக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் குறிப்பாக கிட்டத்தட்ட 1920 அந்த காலகட்டத்தில் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து பெனிசிலினை வந்து கண்டறிஞ்சாங்க. பெனிசிலின் அப்படின்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். அதை வந்து பெனிசிலியம் அப்படின்ற ஒரு ஜீனஸ்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி அவரும் வந்து ஃபங்கஸை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இவரும் வந்து ஃபங்கஸ்ல இருந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அகிரா எண்டோ வந்து அந்த முயற்சியில் ஈடுபட தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட ஃபங்கஸில் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ தான் பெனிசிலியம் சிட்ரினம் அப்படின்ற ஒரு வகையான ஸ்பீசிஸ், ஒரு ஃபங்கஸோடைய ஸ்பீசிஸ், பூஞ்சையோடைய ஒரு இனம், அதனுடைய ஒரு சப்ஸ்டன்ஸ், குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த என்சைமை வந்து அந்த ஹச்எம்ஜி கோவா ரெடக்டேஸ் அப்படின்ற என்சைமை வந்து பிளாக் பண்ணக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்றத அகிரா எண்டோ வந்து உணர்ந்தாங்க. அதுக்கு வந்து மெவாஸ்டாட்டின் அப்படின்னு பேரிட்டாங்க. அதுக்கு வந்து காம்பாக்டின் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ அதை வச்சு தொடர்ந்து வந்து எலிகள், அதுக்கப்புறம் நாய்கள், அதிலெல்லாம் அகிரா எண்டோ வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இது 1973 அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்டின். அதாவது
ஸ்டாட்டின் அப்படின்றது வந்து கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இந்த ஸ்டாட்டின் வந்து நிறைய இருக்குது. அதனால அது வந்து ஸ்டாட்டின்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டாட்டின்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாட்டின் வந்து மெவாஸ்டாட்டின் அல்லது காம்பாக்ஸ்டாட்டின் அப்படின்றது தான். காம்பாக்டின் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து 1973ல் அகிரா எண்டோ வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை அவர் வந்து டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறமா அதை தொடர்ந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த மெவாஸ்டாட்டினை பயன்படுத்தும் போது அந்த என்சைம் வந்து பிளாக் ஆகி கொலஸ்ட்ரால் அளவு குறையுது தான். ஆனால் அதே சமயம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸையும் அது வந்து கொடுக்குது. குறிப்பாக வந்து கிட்னியில் நிறைய பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்றத அகிரா எண்டோ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி தொடர்ந்து ஃபங்கஸில் இவர் வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணாங்க. இன்னும் நல்ல எஃபெக்டிவான ஒரு ஸ்டாட்டினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சாங்க. இந்த நிலையில தான் 1975 இந்த காலகட்டத்தில் அதாவது பிரிட்டனை சேர்ந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியும் இதே மாதிரி ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த மெர்கன்கோ அப்படின்ற அமெரிக்கன் பார்மசூட்டிக்கல் கம்பெனி அவங்க தரப்பிலிருந்து இந்த ரிசர்ச்லாம் பண்ணாங்க. அப்போ தான் பி ராய் வெஜிலோஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து அந்த மெர்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணவர். அவரும் அதே மாதிரி ஆல்ஃப்ரெட் ஆல்பர்ட்ஸ் அப்படின்ற இன்னொரு சயின்டிஸ்ட், இவங்க 2 பேருமே அந்த அமெரிக்கன் பார்மசூட்டிக்கல் கம்பெனியான மெர்கன்கோவில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு 1975ஆம் ஆண்டு அகிரா எண்டோவினுடைய அந்த டிஸ்கவரியானது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜப்பானுக்கு வந்து இதை எப்படி இவர் வந்து கண்டறிஞ்சார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அடிப்படையாக வச்சு அந்த 2 பேரும் மெர்கன்கோ தரப்பிலிருந்து நிறைய ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கினாங்க. அப்போ தான் சரியாக 1978ஆம் ஆண்டு அவங்க வந்து அஸ்பர்கில்லஸ் டெரியஸ் அப்படின்ற அஸ்பர்கில்லஸ் டெரியஸ் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த HMG கோஆர் எடக்டேஸ் அப்படின்ற என்சைமை டார்கெட் பண்ணி பிளாக் பண்ணுது அப்படின்றத மெர்கன்கோ தரப்பிலிருந்து கண்டறிஞ்சாங்க. அதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து பரிசோதனையும் பண்ணாங்க. அது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸையும் ஏற்படுத்தாமல் அது ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டது. அதனால அதுக்கு வந்து லோவாஸ்டாட்டின் அப்படின்னு பேரிட்டாங்க. அகிரா எண்டோ வந்து மெவாஸ்டாட்டின் அப்படின்னு பெனிசிலியம் சிட்ரினம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸோடைய இனத்திலிருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டறிஞ்சு அதுக்கு பேரிட்டாங்க. அதே சமயம் இந்த ஆஸ்பர்கில்லஸ் டெரியஸ் அப்படின்ற ஃபங்கஸில் இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு இவங்க வந்து லோவாஸ்டாட்டின் அப்படின்னு பேரிட்டாங்க. அதை வந்து பேரிட்டதுக்கு அப்புறமா அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு தொடர்ந்து நிறைய மென்மேலும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1982ல் அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியும் காமிச்சாங்க. அங்கிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு 1987 அப்போ தான் FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவங்க தரப்பிலிருந்து லோவாஸ்டாட்டினை வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற அப்ரூவல் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் பயன்பாட்டிற்கு வந்து 1990களில் உலகம் முழுக்க அதனுடைய பயன்பாடானது விரிவடைய ஆரம்பித்தது. ஸோ லோவாஸ்டாட்டின் அப்படின்றதும் ஸ்டாட்டின்ஸ் அப்படின்ற குரூப் ஆஃப் ட்ரக்ஸில் ஒரு ட்ரக் தான். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து தொடர்ந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. இப்போ புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகரித்தாலே அது ஆபத்து அப்படின்லாம் கிடையாது. கொலஸ்ட்ராலில் நம்மளுடைய உடலில் வந்து சில விஷயங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி ஆகும்போது அந்த கொலஸ்ட்ராலை LDL அப்படின்ற லோ டென்சிட்டி லோ ப்ரோட்டீன் அதுதான் வந்து எடுத்துக்கிட்டு உடலில் நமக்கு தேவைப்படக்கூடிய செல்கள், அதேமாதிரி உடலில் எங்கெல்லாம் இந்த கொலஸ்ட்ரால் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த LDL தான் போய் கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது இந்த கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகரிக்கும் போது இந்த LDL என்ன பண்ணும்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் எங்கேயாவது வீக்காக இருந்தாலோ அல்லது ரத்த நாளங்கள் வந்து சில பாதிப்புகளை பெற்றிருந்தாலும் அங்கே வந்து அந்த LDL வந்து அந்த கொலஸ்ட்ராலை வந்து விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் தான் அந்த ஒரு தமனிகளில் படிஞ்சு அந்த ரத்த நாளங்களில் படிஞ்சு அது வந்து ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துது. அதே சமயம் HDL ஹை டென்சிட்டி லோ ப்ரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் இடத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து அது மறுபடியும் கொண்டு வந்து லிவர்லேயே வந்து கொடுத்துரும். ஸோ LDL HDL ரெண்டுமே முக்கியம். LDL இருந்தால் தான் கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுடைய உடலில் எங்கெல்லாம் தேவையோ அங்கே வந்து கரெக்டாக வந்து போக முடியும். அதே சமயம் தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை HDL தான் வந்து எடுத்துகிட்டு வந்து லிவரில் மறுபடியும் வந்து சேர்த்துரும். ஸோ இதை வந்து பண்ணோம். அதே மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஃபேட்டும் ஒரு கொழுப்பும் வந்து இருக்குது. அதுவும் வந்து அதிகரிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ எதை வந்து தடுக்கணும் அப்படின்னா
கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரிக்கிறத தடுக்கணும். அதுக்கு இந்த ஸ்டாட்டின்ஸ் வந்து இந்த லோவாஸ்டாட்டின் மாதிரியான மருந்துகள் வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. அது என்ன பண்ணும்னா லிவரில் ஃபஸ்ட்டு அந்த அந்த ஹச்எம்ஜி கோஆர் ரெடக்டேஸ் அப்படின்ற அந்த என்சைமை வந்து பிளாக் பண்ணும். அதுக்கப்புறமா எல்டிஎல் அதை வந்து குறைக்கும். அதே மாதிரி ஹச்டிஎல் அதை வந்து அதிகரிக்கும். ஏன்னா ஹச்டிஎல் அதிகரித்தாதான் தேவையில்லாத ரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை ஹச்டிஎல் தான் வந்து எடுத்துகிட்டு போய் லிவருக்கு வந்து கொடுக்கும். அதனால அந்த ஹச்டிஎல்லை வந்து இந்த ஸ்டாட்டின்ஸ் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்ற அந்த கொழுப்புகளையும் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையையும் இந்த ஸ்டாட்டின்ஸ் ஆனது கொண்டிருக்கு. ஸோ அதை 1973ஆம் ஆண்டு அகிரா எண்டோ தான் ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சாங்க. அதை மேவாஸ்டாட்டினாக கண்டறிஞ்சாங்க. ஆனால் அதில் சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அதை அடிப்படையாக வச்சு அந்த பி ராய் வெஜிலோஸ் அதே மாதிரி ஆல்ஃப்ரட் ஆல்பர்ட்ஸ் அவங்க வந்து மெர்கன் கோதெரப்பிலிருந்து 1978ல் லோவாஸ்டாட்டின் அப்படின்னு அதை கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1987ஆம் ஆண்டு அது அப்ரூவல் ஆனது. இதுக்கப்புறம் லோவாஸ்டாட்டின் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்னும் இந்த மாதிரி ஸ்டாட்டின்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. குறிப்பாக வந்து சிம்ஃபாஸ்டாட்டின், அதுக்கப்புறமா வந்து அட்டோர்வாஸ்டாட்டின், அதே மாதிரி ஃப்ளோவாஸ்டாட்டின், இது மாதிரி நிறைய மருந்துகள் வந்து ஸ்டாட்டின்ஸில் வகை வகையாக வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சி கார்டியோவாஸ்குலர் டிசீசஸோடைய ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டின்ஸ் ஆனது இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் சரியாக கொலஸ்ட்ராலை வந்து கரெக்டாக வந்து கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் செக் பண்ணி கொலஸ்ட்ரால் லெவல்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா, அப்போ இந்த ஸ்டாட்டின்ஸை வந்து சரியாக பயன்படுத்தினா கார்டியோவாஸ்குலர் டிசீஸை வந்து தடுக்கலாம். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகளை வந்து தடுக்கலாம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து தடுக்கப்பட்டு வருது. மில்லியன் கணக்கான மனிதர்கள் இன்றைய காலகட்டத்தில் இதனால் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஸ்டாட்டின்ஸ் ஆனது அகிரா எண்டோ 1973ல் கண்டறிஞ்சாங்க. இந்த அகிரா எண்டோ வந்து இதை கண்டறிகிறதுக்கு அந்த ஒரு முக்கியமான ஃப்ளெமிங் அப்படின்ற நபருடைய பெனிசிலின் டிஸ்கவரி தான் காரணமாக இருந்தது. ஸோ அந்த பெனிசிலின் எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.